வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே செம்ம டவுனு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்ல. மேல கொஞ்சம் கூட போகவே இல்ல. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 364 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1124 பாயிண்ட் இறங்கிடுச்சு. அ எஃப்ஐ வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து ஏத்தி வச்சாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த ஒரு வாரத்தில அப்படியே ஃபுல்லா இறக்கி வச்சுட்டாங்க. ட்ரெண்ட்லயே பாருங்க, பெரிய ஒரு பீரிஷ் கேண்டில் போட்டுடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்பிஐ மீட்டிங் இதை வச்சு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. இதில் ஏற்றி வச்சுட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே எஃப்ஐ போயிட்டாங்க. இது நல்லாவே டவுனில் போயிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபெட் மீட்டிங் இதை வச்சு ஒரு இது இறக்கம் இறக்கி இறக்கி வச்சுட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு 3 நாள் இறக்குனாங்க, 4 நாள் இறக்குனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட இன்றைக்கி அதிகமாகவே வச்சு செஞ்சுட்டாங்க. இதில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு டவுன்ஃபால் போயிடுச்சு இன்றைக்கி. நிஃப்டி 15 மட்டும் இல்லை, எல்லா இண்டிசஸுமே டவுனில் தான் போயிருக்கு. இதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1176 பாயிண்ட்டு டவுனில் போயிடுச்சு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 816 பாயிண்ட்டு டவுனில் போயிடுச்சு. பேங்கிங் உள்ள முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுனில் போயிருக்கு. அதில் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசிஐ பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல ஒரு இதில் லேசாக ஒரு 5 ரூபா 10 ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்குது, ப்ராஃபிட்டில் இருந்தது. மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு 2% மேலே நல்லா இறங்கிடுச்சு. இவ்வளோ நாள் நல்லா ஒரு ஹால் டைம் மேலே 46,000 ரேஞ்சில் இருந்துச்சு. அடுத்த ஒரு 2-3 ட்ரேடிங் ஸ்டேஷனாகவே இறங்க ஆரம்பிச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1183 பாயிண்ட்டு நல்லாவே இறங்கியிருக்கு. நிஃப்டி ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே இறங்கிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஃபார்மாவும் மெட்டலும் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் மேலே நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெரிய டவுன்ஃபால் இன்றைக்கி கொடுத்துருக்கு. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மோஸ்ட்லி எஃப்ஐ சேல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த அடுத்தது கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது, நியூ இயர்லாம் வரப்போகுது. மோஸ்ட்லி எஃப்ஐ ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி விற்றுட்டு வர ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு அவங்க என்ஜாய் பண்ண போயிடுவாங்க. இதில் மாட்டிகிட்டு இருக்கிறது நம்ம தான். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது, எந்த ஒரு ஷேரையும் விற்கக்கூடாது. இந்த டைமில் நம்ம என்னென்னா அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட்டு, என்டிபிசி, டாடா மோட்டார்ஸு, இந்துஸ்இண்ட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு அண்ட் பார்த்திங்கன்னா விப்ரோ அப்படிங்கிற மாதிரி இது நல்ல டாப் கம்பெனிஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இன்றைக்கி நல்லாவே கரெக்ஷன் ஆகிருக்கு. இதை பாருங்கள், பெரிய அளவுக்கு இன்றைக்கி இறங்கியிருக்கு. மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே நல்லாவே இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப்பும் 2% மேலே இறங்கிருச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதனால தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வாங்கி வச்சுருப்போம். லார்ஜ் கேப் மட்டும்தான் இல்லாமல் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பும் வாங்கியிருக்கும் போது இதில் அதிகமாக அடி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பு, ஸ்மால் கேப் தான் அடி வாங்குவோம். ஏன்னா நம்ம லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 1% மேலே தான் இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இறங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஸ்டாக்கை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இல்லைன்னா இப்போ வாங்கியிருக்க ஸ்டாக்ஸை கரெக்டாக ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போதைக்கு புதுசாக எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸை எதெல்லாம் ஒரு 20% 30% மேலே டவுனில் போயிருக்கோ இந்த மாதிரி டைமில் அதை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி அந்த ஷேரை பை பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக ஒரு டைமில் மார்க்கெட் எப்படி தான் ரிவர்சல் எடுத்துரும். அந்த டைமில் நம்ம இன்னும் அதிகமாகவே அக்யூமுலேட் பண்ணலாம். அடுத்ததாக மார்க்கெட் அப்டேட்டில் போயிடலாம். டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு. அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து இன்னும் நல்லாவே இது பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு. அதை வந்து கண்டினியூஸாக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு. இப்போ ரீசெண்ட் இதில் பார்த்தா டிசிஎஸ் வந்து ஏகப்பட்ட ஆர்டர் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோவோட டிசிஎஸ் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் லாங் டேர்முக்கு. அடுத்ததாக பஜாஜ் ஆட்டோலேருந்து ஒரு அப்டேட்டு. பஜாஜோட செட்டாக் இவி பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1.2 lakhsன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மாடலு. புதுசு இது இப்போ லான்ச் பண்ணுறாங்க. 35 சீரிஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இவி பைக் தான். ஸோ
ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால இன்றைக்கி ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய மூமெண்ட் இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 12,500 ரேஞ்சில் இருந்தது. இப்போ 8,700 ரேஞ்சில் இருக்குது. ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டே இருக்குது. இது இன்னும் ஃபர்தர் ஃபால் இறங்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக என்டிபிசிலேருந்து ஒரு அப்டேட்டு. என்டிபிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து பீகாரில் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகார் பிஸ்னஸ் கனெக்ட் 2024 அந்த சம்மிட்டில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வியாழக்கிழமை தான் முடிச்சிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து போயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து 51% ஷேரும், என்டிபிசி வந்து 49% ஷேரும் வச்சு இவங்க ஓனர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இன்பில்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 333 வந்திருக்கு. இது இன்னும் ஃபர்தர் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 300 பிலோ வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் இவங்க தான் லீடராக இருக்கிறாங்க. என்டிபிசி தான் கம்பேரிட்டிவ்லி அதர் கம்பெனியோட. ஏன்னா இது ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வேறு. ஸோ இது வந்து லாங் க்ரோத்து கொடுக்கும். நம்ம லாங் டைம் இதை வெயிட் பண்ணோம். ஏன்னா இது வந்து போனஸு ஸ்பிரிட்டெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டு இந்த கம்பெனி கொடுக்கும். ஸோ இது ஒரு லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. ஸோ இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. அடுத்ததாக கேபிஐ க்ரீன்லேருந்து ஒரு அப்டேட்டு. கேபி க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா January 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக தான் ஒரு 4 மந்த் பிஃபோர் ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போனஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு க்ரீன் எனர்ஜியில் இவங்க ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சோலார் அண்ட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த கம்பெனி நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்ததாக டோலின்ஸ் டயர்லேருந்து ஒரு அப்டேட்டு. டோலின் டயரோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு சிஎஃப்ஓவை அறிவிச்சிருக்காங்க. சிஎம்ஏ சோஜனுங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா December 19 பொசிஷன் எடுத்துக்கிறாரு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு. அடுத்ததாக ஜாக்சன் ஃபால் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா 2:1ங்கிற ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட்டு பார்த்திங்கன்னா January 8. அதாவது 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபார்மசூட்டிக்கலில் ஒரு பெரிய கம்பெனி கிடையாது. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகி நல்லா இதாக வருது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா அதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய சேல்ஸோ ப்ராஃபிட்டோ கிடையாது. ஆவரேஜான இது தான். இப்போ வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்ததாக இன்டர்குளோப் ஏவியேஷன்லேருந்து ஒரு அப்டேட்டு. அவங்களோட போர்டு வந்து ஒரு அன்செக்யூர்ட் லோனுக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $43 மில்லியன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடியரி கம்பெனியான இன்டர்குளோப் ஏவியேஷன் ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா புது புது ஃப்ளைட்டு மற்ற இது வாங்குறதுக்கு அந்த ஒரு சர்வீஸ்க்காக இவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4355 இருக்குது. நல்ல ஒரு அப்பில் போய்ட்டு இப்போ டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3626 கோடிக்கு உள்ள பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம். அதாவது 2016 ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் நடந்ததுக்கு அந்த பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டில்மெண்ட்டாக இந்த பேமெண்ட்டை ஃபுல்லாகவே பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. பட்டு மார்க்கெட்டு எடுக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கண்ட்ரியில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹூண்டாய் மோட்டார் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் கார் வந்து ப்ரைஸ்லாம் ஹைக் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதோடு இல்லாமல் அவங்களோட மேனேஜிங் டைரக்டர் வந்து இப்போ புதுசாக ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்சோ கிம்ங்கிற பேர் அவர் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா January 25 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் January 25 சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லிஸ்டிங்கில் வந்துச்சு ஹூண்டாய் மோட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு இதுவே கிடைக்கல. கிரே மார்க்கெட்டையும் அந்தளவுக்கு இல்லை. டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆட்டோ செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே டவுனில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்ஸுன்னு மட்டும் இல்லை, மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸு, மாருதி சுசுகின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டோ செக்டர் உள்ள கம்பெனி எல்லாமே டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ தான். கிட்டத்தட்ட ஒரு 740 பிலோ போயிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு நம்ம சான்சஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸை நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருந்தது. ஒரு 560 550 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டே இருக்குது. 533 7க்கு போயிட்டு இது இன்னும் ஃபர்தர் ஃபால் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேங்கிங் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலேயே கரெக்ஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3% வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் நல்லாவே கரெக்ஷன் ஆகிருக்கு. அது இன்னும் அதிகமாக கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அவங்களோட சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அது வந்து அவர் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 28லேருந்து அவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸ் தான். அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஏற்றுக்கல. அது இன்னும் ஃபர்தராக போய் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது பையிங் ரேஞ்ச் வரும்போது பை பண்ணலாம். இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். இங்கே கொடுத்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.